Welcome to the new session for the aptitude training. Share the screen. So first cube பார்த்தோம். Cubeக்கு அப்புறம் hemisphere, sphere, cylinder. Cuboid. Cylinder. The ratio of volume of cylinder, sphere and cone. சிலிண்டருக்கு ஏற்கனவே பார்த்தோம். இதுல வந்து சிலிண்டர் ஃபர்ஸ்ட் சொல்றான். சிலிண்டர் வந்து πr ஸ்கொயர் ஹெச். அப்ப ஹெச்சும் ஆரும் ஈக்குவலா டயாமீட்டர், சேம் டயாமீட்டர் அண்ட் ஹைட் சொல்றோம். போன வாட்டி சேம் ரேடியஸ் அண்ட் ஹைட்னு கொடுத்துருந்தான். அது வேற ரேஷியோ வந்தது. இப்போ சேம் டயாமீட்டர் அண்ட் ஹைட் அப்படி சொல்றோம். ஸோ டயாமீட்டர் வச்சு ஃபார்முலா என்ன வரும் சிலிண்டருக்கு? வால்யூம் வந்து πr ஸ்கொயர் ஹெச் சிலிண்டருக்கு. அது ரேடியஸ் வச்சு. ஆர் வந்தா ரேடியஸ். r = d/2 சார். அதான் அது சப்ஸ்டிட் பண்ணி ஃபைனல் ஃபார்முலா சொல்லுங்க. π × d/2 ஹோல் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னா πd²/4 × h சார். π/4 d² h சார். அவ்வளவுதான். அப்ப dh ஈக்குவலா இருந்தா dh ஈக்குவலா இருந்தா அப்போ d³ வந்துடும் சார். d³ கேன்சல் அதான் பண்ணுவோம் சார். π/4 d³. சரியா? ஸ்பியருக்கு ஸ்பியருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 4/3 πr³ சார். ஆருக்கு பதிலா d/2 போட்டா அதேதான் சார். ஆருக்கு பதிலா d/2 போட்டா ஸ்பியருக்கு வந்து 4/3 πr³ தானே சார்? கரெக்ட் தான். ஆருக்கு பதிலா d/2 போட்டா 8 வரும் சார். d³/8 வரும். அப்போ πd³/8 × 4/3 வரும் சார். 8 4 அடிபடுமே, மேல 4/4 இருக்கு. πd³/6 சார். அவ்வளவுதான். சிலிண்டருக்கு என்ன வந்தது? சிலிண்டருக்கு வந்து π/4 d² h சார். இது πd³/4, இது πd³/6. கோனுக்கு வந்து 1/3 πr² h சார். 1/3 πr²h அப்படின்னா ஆருக்கு d/2 போட்டா r க்கு d/2 போட்டா அப்படின்னா r = d/2 d²/4 வரும் சார். அப்போ 4 கேன்சல் ஆகும். எங்க கேன்சல் ஆகும்? இங்க 4 எல்லாம் கிடையாது. சாரி சார், πr², 1/3 πr² h சார். ஆமாங்களா? சரிங்க சார். ஒரே நிமிஷம். எஸ் சார். 1/3 πr²h, ஆருக்கு பதிலா d/2, அப்ப d²/4 12. πd³/12 வருமா? எஸ் சார். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வந்தது சிலிண்டருக்கு? சிலிண்டருக்கு வந்து π/4 d² h சார். நம்ம ஃபைனல் ஆன்சர் சொல்லணும். இப்ப நீ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு ப்ராசஸ் ஃபுல்லா முடிஞ்ச பிறகு ஃபைனல் ஆன்சர் சொல்லணும். 5/4 d³. சிலிண்டருக்கு என்ன வந்தது? 5/4 d³. ஆமா சார். ஸ்பியருக்கு என்ன வந்தது? ஸ்பியருக்கு வந்து πd³/6 சார். 6.
கோனுக்கு என்ன வந்து இதுக்கு வந்து இது பை டி கியூப் பை 2 சார். 5d⁵ சார். 12. அப்ப டினாமினேட்டர் வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டர் எஸ் வந்து சார். என்ன வந்துதான் அப்ப டினாமினேட்டர் வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்லா 5d⁵ அடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 1/4 வரும், ரெண்டாவதுக்கு 1/6 வரும், மூணாவதுக்கு 1/12 வருமா? அப்ப எஸ் சார். அடிச்சோம் அப்படின்னா 3:2:1 வந்து சார் ஆன்சர். ஆன்சர் வந்துச்சு, அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் சம் சார். வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் வாட்டர் டேங்க். வால்யூம் கொடுத்துட்டாங்க, டயமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஹைட் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம் ஈக்குவல் டு ஹைட் ஈக்குவல் டு வால்யூம் பை பேஸ் ஏரியா சார் ஃபார்முலா. d²x into இது வந்து சிலிண்டர்னால லிட்டர்ல இருந்து மாத்துறோம். 5/4 d² தான் சார் ஃபார்முலா. ஆமா, 5/5 டயமீட்டர் கொடுத்தா 5/4 d²x. அப்போ 1.078 × 6 / 5/4 d² போட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப இல்ல, அந்த 1.078 வந்து 10⁶ லிட்டர் கொடுத்துருக்காங்க. லிட்டர்ல இருந்து மீட்டருக்கு மாத்தோம்னா 1000. லிட்டர்ல இருந்து மீட்டருக்கு மாத்தோம் எவ்வளவு பை 1000 சார்? அப்போ 10⁻³ வரும் சார். 10⁻³ அப்ப பாயிண்ட் காணாம போயிடும். 1078 மீட்டர் கியூப். அப்போ 1078 divided by 5/4 d²h divided by 5/4 7². நீ வந்து 7² h வந்து கண்டுபிடிக்கணும். என்ன வருது ஆன்சர்? height equal to volume by base area ஃபார்முலா. height வால்யூம் வந்து 1078, பேஸ் ஏரியா வந்து 5/4 d²h. சார் இதுல h தெரியாதுல்ல சார் நம்மளுக்கு 5/4 d²h னா கேக்குறாங்க. இப்போ 1078 divided by 0.785 into d² வந்து கொஸ்டின் பேப்பர்ல வந்து 749 1078 divided by 5/4 into 7². சார் 28 சார் ஆன்சர். The ratio of the volume of the cylinder. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டயமீட்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தத இடம் மட்டும் மாத்தி கொடுத்துருக்கான். சிலிண்டர் ஃபர்ஸ்ட், கோன் ரெண்டாவது, ஸ்பியர். சிலிண்டர் ஸ்பியர் கோன் கொடுத்துருந்தான்ல போன சம்ல. ஆமா சார். கடைசியா போட்டான். அப்ப 3:1:2. ஸோ சிலிண்டருக்கு வந்து πr²h, கோனுக்கு வந்து 1/3 πr²h, ஸ்பியருக்கு வந்து 4. நீ எடுத்த எடுப்புலயே ஓகே ஓகே சார். ஒரே வந்து πr²hன்னு சொல்றது போல அவன் கேள்வி என்ன கொடுத்துருக்கான்? The ratio, the diameter, same diameter and same height. டயாமீட்டர்ல ஹைட்னா டயாமீட்டர் ஹைட்ல வந்து ஃபார்முலா சொல்லணும். ஓகே கோனுக்கு டயாமீட்டர் ஹைட்ல சொன்னா ஃபார்முலா என்ன வரும்? கோனுக்கு வந்து ஆக்சுவலா வந்து 1/3 π into r equal d/2 π d²h/6 π d²h/6 சார். அப்ப h/d ஈக்குவலா இருக்கா? 5d³ 6 வந்தது. ஆமா சார். தப்பா கோனுக்கு வந்து 1/3 சார் 1/3 π d² தான் சார் ஃபார்முலா. 1/3 π d/2 whole square into h தானே சார்? d/2 whole squareனா 2 2 4 வரும்ல, 4 3 12 வரும்ல. ஆமா சார் ரைட் சார். ரொம்ப காசியஸா இருக்கணும். அதாவது நான் ஒண்ணு கத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ தப்பா சொன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா கத்து கொடுத்த தப்பா சொன்னா திரும்ப திரும்ப இதையே படிச்சுட்டு இருக்கணும். படிக்கிறதுக்கு நான் நேரம் அதிகமாயிட்டே போகும். அதாவது ஒண்ணு கத்துக்கிட்ட இப்பதான் இந்த சம்ம வந்து முன்னாடி தான் பார்த்தோம். நீங்களே சொல்லிட்டீங்க 5d³ 12 சரியா? போனுக்கு
கோனுக்கு பை டி கியூப் பை 12, சிலிண்டருக்கு பை டி கியூப் பை 4, அதுக்கு ஸ்பியருக்கு பை டி கியூப் பை 6. சார் 3:1:4 வருது சார் ஆன்சர். 4 எப்படி வந்தது? கடைசியா ஸ்பியர் இருக்கு, ஸ்பியர் வந்து பை டி கியூப் பை 6. பை டி 2/6 சார். 4/3 பை ஆர் கியூப், 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னா என்ன ஆகும்? ஆருக்கு t/2, அப்ப 8 வந்துடும். 8 4 ஆகிச்சா 2, அப்ப 2 3 6, அப்ப பை டி கியூப் பை 6. தனித்தனியா ஃபார்முலா எழுதிங்க. சிலிண்டருக்கு பை டி கியூப் பை 4, சார் பை டி கியூப் பை 2 ஈக்குவல் டு பை டி கியூப் பை 4 ஈக்குவல் டு பை டி கியூப் பை 6 தான் சார். ஃபர்ஸ்ட் சிலிண்டர் எழுதிங்க. சிலிண்டர் என்ன எழுதுனீங்க? சிலிண்டர் வந்து 5/2. 5/4 டி கியூப் எழுதுனீங்களா? சார் பை டி கியூப் பை 4 சார் சிலிண்டருக்கு. கரெக்டா சார்? சிலிண்டருக்கு பை போட்டு ஜி கியூப் போட்டு பை டி கியூப் பை 4 சார். 4 எப்படி வரும் சிலிண்டருக்கு? ஆமா, சார் பை பை 4 into d square into h. h வந்து d, அப்புறம் பை பை 4 into d cube. ஓகே, பை டி கியூப் பை 4 வந்துச்சா? ரெண்டாவது கலரை மாத்திரமே. ரெண்டாவது வந்து the ratio of the volume. கோனுக்கு என்ன வரும்? கோணு வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா? ஆர் ஈக்குவல் டு டி போட்டனா கோனுக்கு என்ன வரும்? அதே பை டி கியூப் தான் வரும், ஆனா கீழே என்ன வரும்? 12 வரும் சார். 12 வரும். சூப்பர். மீதி வந்து பை டி கியூப் பை 6 வரும் சார். அடுத்த ஸ்பியர் வந்து 6 வரும். சார் 3:1:2 சார். ஆன்சர் வந்து சார். வந்துச்சா? கொஞ்சம் வந்து சார். வந்துச்சு. ஓகே, அவ்வளோ. எல்சிஎம் எடுத்துட்டு 3த்தையும் பெருக்கணும். 12க்கும் 6க்கும் 4க்கும் என்ன எல்சிஎம் வரும்? 12க்கும் 6க்கும் 4க்கும் 12 தான் வரும். ஆனா மேக்ஸிமம் நிறைய क्वेश्चन ரிப்பீட்டா கேட்க மாட்டாங்க சார். 12ஆல பெருக்கினா 4 12 அடிச்சா 3 வந்துடும். 12 அடிச்சா 1 வந்துடும். அவ்வளவுதான். இப்ப இங்க டியும் ஹெச்சும் ஈக்குவல், அதுதான் வந்து அப்பதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். டியும் ஹெச்சும் ஈக்குவல்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்ப ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின் கேட்கலாம். ரெயின் வாட்டர் that falls on the roof of an area. ஏரியா மேல விழுது. ஏரியா மேல விழலாம். இஸ் கலெக்டட் இன் cylindrical tank. இது கொடுத்துட்டாங்க. $14 meter diameter into height வந்து 10 கொடுத்துட்டான். சிலிண்டரோட வால்யூம் என்ன? ஏஆர் ஸ்கொயர் ஹெச் சார். டயாமீட்டர் கொடுக்கும்போது ஃபார்முலா டயாமீட்டர் சொல்லணும். ஓகே சார். என்ன ஃபார்முலா? பை பை 4 d square into h சார். 5/4 d square h. கால்குலேட் பண்ண. 5/4 into 14 ஸ்கொயர்
இன்ட்டு 10 டிவைடட் பை ரூஃப் ஏரியா போட்டிங்கன்னா அந்த ஹைட் கிடைச்சிடும். 6160 சைபர் அடிச்சிடலாம். 14 14 ஸ்கொயர் 196 வரும். அப்ப 14 ஸ்கொயர் பை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 0.25 ஆன்சர் வரும். அதனால 25 சென்டிமீட்டர் சொல்லிட்டோம். அடிச்சு இப்ப கரெக்டா வந்தா வேல்முருகன் கால்குலேஷன் போட்டுருக்கேன் சார். போடுறீங்களா? போடுங்க. 5/4 இன்ட்டு 14 ஸ்கொயர் இன்ட்டு 10 ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு ஹைட். ஓகே, ப்ரூஃப் ஏரியா கொடுத்துட்டாங்க, ஹைட் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு 0.25 வரும் ஆன்சர். சார் 0.249 மீட்டர்ல வருது சார். 249 வந்தா அவ்வளவுதான். 0.249 approximately 0.25, that is equal to 25 centimeter. When you multiply with 100, it will give centimeter. Yes, sir. Okay. ஓகே, சந்தோஷ் ஆன்சர் வந்ததா? வந்து சார். ஓகே, அப்ப அடுத்தது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ரைட் சர்க்குலர் சிலிண்டர் கொடுத்துட்டாங்க 704. ஹைட் கொடுத்துட்டாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? 2πRh சார். 2πRh. ஆனா இங்க h கொடுத்துட்டாங்க. என்ன கேக்குறாங்க? வால்யூம் கேக்குறாங்க. டூ பை ஆர் ஹெச் ஈக்குவல் டு 704. டூ இன்ட்டு பை இன்ட்டு ரேடியஸ் இன்ட்டு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். 2 இன்ட்டு ஓகே பை ரேடியஸ் ரேடியஸ் இன்ட்டு ஹெச் 8 ஈக்குவல் டு 704. 8ஆல் அடிச்சா 704, 8ஆல் அடிச்சா என்ன வருது? 64 8 மட்டும் 88 வரும். 88 இன்ட்டு 7/22 4 28 வரும். ரேடியஸ் வந்து 28 வந்துடும். அப்ப 2πRh 28 வந்துருமா? 28 14ஆவது பெருக்குனா ஆன்சர் வந்துடும் நினைக்கிறேன். 14 4. சார் 2πRh இன்ட்டு 704 சார். ஆமா, 2πRh = 704. இப்போ ஆர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சார் என்ன சார் பண்ணணும்? ஆர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் h கொடுத்துருக்கோம், ஆரை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஆரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சார் வால்யூம் ஃபார்முலா போடணும். வால்யூம் ஈக்குவல் டு πr². 2πRh. வால்யூம் πr². ஓகே 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 சார். ஓகே சார். ஆர் வந்து 14 சென்டிமீட்டர். 16ஆவது ஆர் ஆர் என்ன வந்தது சந்தோஷ்க்கு? 14 14ஆ? வேல்முருகனுக்கு 14ஆ? இருங்க சார். சார். வேற யாருக்கு வந்தது? சதீஷ்குமார், அமர்நாத்,
முகமது ஜாகிர் ஹுசைன். ஆர் வந்து 14 சார், 14 சார். 14 வந்துச்சு. அப்ப போடுங்க, பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ல போடுங்க இப்போ. சார் 4928 கரெக்டா வந்து சார். பை கரெக்டா ஆர் வந்து சார். ஆர் 14 பை ஆர் ஸ்கொயர் ஹெச், பை இன்டூ 14 இன்டூ 14 28 4926 வந்தது சார் ஆன்சர். 4928 வந்துச்சா? எஸ் சார். வந்து 26 வந்து வந்துச்சு. வேல்முருகனுக்கு வந்ததா? எஸ் சார். சதீஷ் குமார். ஓகே பா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசினாதான் முடிஞ்சுதா என்னன்னு தெரியும். மறுபடியும் அதே கேள்விதான் கேட்டிருக்காங்க, 3ஆவது வாட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுவும் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம் சார் நம்ம. இதுவும் சால்வ் பண்ணிட்டோம். சரி, ஓகே. இப்போ வந்து இத பார்ப்போம். அமர்நாத் கேள்வி வாசிங்க, அன்மியூட் பண்ணிட்டு. அமர்நாத் கேள்வி வாசிங்க. Okay, sir. The radius of the cylinder is 1/3 of its height. Then the total surface area of cylinder is என்னன்னு கேட்டிருக்காங்க சார். ஓகே, சூப்பரான கொஸ்டின். ரேடியஸ் வந்து h, ரேடியஸ் ஈக்குவல் டு h/3. ஃபர்ஸ்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன சிலிண்டருக்கு? 2πRH சார். 2πRH பிளஸ் 2πr ஸ்கொயர். 2πRH plus 2πR சார். 2πRH. அப்ப r ஈக்குவல் டு h/3 போட்டா 2πh²/3 ஃபர்ஸ்ட். அப்புறம் 2πr ஸ்கொயர்ல r ஈக்குவல் டு h/3 போட்டா 2πRH plus πR square சார். பிளஸ் πr ஸ்கொயர்ல பிளஸ் 2πr ஸ்கொயர். 2πR square. 2πRH plus 2πR square. ஓகே சார். போடுங்க, சால்வ் பண்ணி சொல்லணும். r ஈக்குவல் டு h/3 போட்டுட்டு சால்வ் பண்ணணும். ரேடியஸ் ஆஃப் தி இஸ் 1/3 of the 80. சார் 8/r ஸ்கொயர் வருது சார். கரெக்ட் சார், ஆப்ஷன் ஏ சார். ஓகே, ஸோ இந்த டாபிக் வந்து இதோட விடலாம். நம்ம வேற நியூ டாபிக் போயிடலாம். சரியா? சிலிண்டர் 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 எல்லாம் ஒரு சிலிண்டரை ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ அடுத்தது வேற ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். ஸ்பியர். சரியா? இந்த ப்ராப்ளம் வாசிங்க. யார் வாசிக்கிறது? முகமது ஜாகிர் ஹுசைன். அன்மியூட் பண்ணிட்டு இந்த கேள்வியை வாசிங்க, முகமது ஜாகிர் ஹுசைன். வாசி. அன்மியூட் பண்ணிட்டீங்க, ஆனா சத்தமே வரலையே.
Satish Kumar, unmute and read the question. நெட் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. சரி, வேல்முருகன், read the A question. sphere of diameter a sphere of diameter 2.4 centimeter is melted and molded into a wire of length 57.6 centimeter. What is the diameter of the wire? அவ்வளவுதான். ஸ்பியர் வந்து 2.4 சென்டிமீட்டர் இருக்கு. ஸ்பியரோட வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன? டயமீட்டர்ல சந்தோஷ் 5d³ 6. 5d³ 6 போட்டுட்டு that is equal to மோல்ட் வயர் என்ன ஷேப்ல இருக்கும்? சிலிண்டர் ஷேப் சார். அப்ப equal to π/4 d ஸ்கொயர் h. h லென்த் ஒண்ணுதான். போட்டுட்டு d வந்து கண்டுபிடிங்க. 5d³ 6 equal to π/4 d ஸ்கொயர் h. இப்போ டயாமீட்டர் வந்து 2.4 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் வந்து 57.6 தானே சார்? 5d³ 6 ஸ்பியர் டயா கொடுத்துருக்காங்க, சிலிண்டரோட டயா கொடுக்கல. சிலிண்டரோட டயா தான் கேக்குறாங்க. அதான் சார் d³/6 equal to 2. சார் இப்போ πd³/6 equal to π/4 d² தான் சார் ஃபார்முலா. ஆமா, கரெக்ட். இப்போ π/4 டயாமீட்டர் 2.4 ஹோல் ஸ்கொயர், ஹைட் வந்து 57.6. ஆமா, இப்போ அப்படி போட்டா பை கேன்சல் பண்ணிடலாமா சார்? இல்லை அப்படியே ஒரு சென்டிமீட்டர்ல வரும். Sir, 0.04 centimeter, sir. அது millimeter வரும்போது 0.04 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரை வந்து மில்லிமீட்டரா மாத்தோம்னா 10 to the power 2, sir. 10 to the power 2. அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி எந்த இது வேணா கேட்பாங்க. போன் வந்து கொஸ்டின் வந்து சந்தோஷ் வாசிங்க. if V is the volume of the cone of radius R and V1 is the volume of the cone, when the radius is doubled, then ஸோ வால்யூமோட ஃபார்முலா என்ன? 1/3 πr², சார். ஆமா, இப்போ எல்லா டேம் 1/3 விட்டுருங்க, பைய விட்டுருங்க, எச்ச விட்டுருங்க. வால்யூம் ப்ரொபோஷனல் டு ஆர் ஸ்கொயர். ஆமா சார். Volume proportional to R square. When R is increased by 2 times, volume is increased by 4 times. ஓகே சார். வால்யூம் இன்க்ரீஸ் ஆனா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும் சார். ஆமா, 2 ஸ்கொயர் போட்டா என்ன வரும்? 4. அதான் V1 equal to 4. ஃபர்ஸ்ட் வந்து 10 மீட்டர் கியூப் இருக்குன்னா அடுத்தது 40 மீட்டர் கியூப் ஆயிடும். எஸ் சரியா? சார். அப்ப எது பெருசுனா V1 தான் பெருசு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டக்கூடாது. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டு தப்பாயிடுவாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரக்கூடாது தெரியுதா சந்தோஷ்? அவன் வந்து கொஸ்டின் பவர்ல V1 தான் சார் கேக்குறான். and V1 is the volume of the cone when the radius is doubled, then V-க்கும் V1க்கும் கேக்குறான். சரியா? V-ன்னு ஒரு வரையறுத்திருக்கான், பேர் வச்சிருக்கான். ஆரா இருக்கும்போது V. சார் இப்போ V is equal to R, V1 equal to 2R அதானே சார்? அப்படி சொல்லக்கூடாது. அதாவது வால்யூம் வந்து V-ஆ இருந்ததுன்னா ரேடியஸ் R-ஆ இருக்கும். ஓகே சார். அப்ப வால்யூம் V1 இருந்தா ரேடியஸ் 2R-ஆ இருக்கும். அப்ப எது பெருசு? எந்த வால்யூம் பெருசு? V பெருசா V1 பெருசா?
V1 தான் சார் பெருசு. அப்ப பெருசு ஈக்குவல் டு 4 மடங்கா சின்னது. ஓகே சார். ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். ஆமா, ஏ ஆப்ஷன் போட்டா அவுட் ஆயிடும். நிறைய இருக்கு சார் இது. இது ஒரே நாள்ல நிறைய படிக்க முடியாது சார் இது. இல்ல நீ வந்து என்னன்னா, ஒரு கடல் இருக்கு வச்சுக்கேன், கடலை பாக்குற, கடலையே குடிக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன ஆகும்? கடலையே குடிக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன ஆகும்? செத்து போயிடும் சார். அவள்தான் குடிக்க முடியாது. அப்ப நம்மளால எவ்வளவு இப்ப இத்தனை கொஸ்டின் கொடுத்தாலுமே நம்மளால எத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அத்தனை மட்டும் சால்வ் பண்ணணும். அது மட்டுமே எக்ஸாமுக்கு போதுமானது. கடலை குடிச்சாதான் உயிர் வாழ முடியும்னா யாருமே உயிர் வாழ முடியாது. இந்த எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணாதான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும்னா யாருமே எக்ஸாம் கிராக் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த கொஸ்டின்ல தேர்ந்தெடுத்து சால்வ் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 கேள்வின்னு வச்சுக்கேன், ஒரு 200 கேள்வி நீங்க ஓகே சால்வ் சார். பண்ணணும். பஃபே சிஸ்டம்லாம் போட வச்சுக்கீங்க, அங்க வந்து இருக்கும் மீல்ஸ் வந்து எல்லாம் இருக்கும், கூட்டு பொரியல்லாம் எல்லாமே நிறைய வச்சிருப்பானுங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாளே எல்லாமே காலி பண்ண நினைச்சா வெளியே வந்து வாந்தி தான் எடுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சால்வ் பண்ணிட்டே இருக்கும். எக்ஸாமுக்கு படிக்கிறன்ற விழிப்புணர்வோட சால்வ் பண்ணி விளையாடுது. ஓகே, அடுத்த கொஸ்டின். சார் கூட கொஞ்சம் நம்ம இதுவும் படிச்சா நல்லா இருக்கும் சார். ஏன்னா ஒரே டாபிக் அதனால கொஞ்சம். இல்ல இந்த டாபிக் முடிச்சுட்டு அவ்வளவுதான், இந்த இது பண்ணிட்டு அடுத்த டாபிக் போயிடலாம். இந்த கொஸ்டின் ரேஷியோ ஆஃப், இந்த கேள்வி வாசிங்க. If the ratio of volume of two cones 2:3 and the ratio of the radius of the bases is 1:2, then the ratio of the heights will be. வால்யூம் வந்து 2:3, அப்புறம் ரேடியஸ் வந்து 1:2. கோனோட வால்யூம் வந்து 1/3 πr கியூப் சார், πr ஸ்கொயர் ஹெச். அப்புறம் போட்டா இப்போ இதை 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4:9, 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்ப 4 கேன்சல் ஆயிடும். அப்போ 1:9, அப்படி போடக்கூடாது, 4:. இப்படி அப்ரோச் பண்ண சொல்றேன் பாருங்க. h proportional to v by r ஸ்கொயர். சரியா? மேல v வந்து 2, 3 இருக்கு, r வந்து 1, 2 இருக்கு. r ஸ்கொயர் பண்ணா 1, 4 ஆயிடும். அப்ப 2/1, 3/4, 4ஆல பெருக்குனா 8:3. புரியுதா? புரியலையா? இது சக்கச்சவேன்னு வரும். ஃபர்ஸ்ட் v divided by r ஸ்கொயர் equal to h. v வந்து 2, r ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் 1. அதுக்கப்புறம் ஈஸ்டு v வந்து 3/4. r ஸ்கொயர்னா 4. 4ஆல அகைன் பெருக்குனா 8:3 சார். இப்படிதான் வந்தது. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்ம
சரி, இப்ப இந்த ரிலவெண்டான எல்லா கொஸ்டினும் பார்த்துட்டோம். இதுல என்னன்னா பாதி தான் கிணறு தாண்டி இருக்கும். 43 பக்கம் இருக்கு. 43ல 22 கிட்ட தொட்டிருக்கும். இப்போ இதுல என்னென்னலாம் தெரியுதோ இதுல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு கேள்வி வந்துடும். ஒரு கேள்விக்கு இந்த எல்லா டாபிக்கும் ஃபார்முலா தெரியணும். மொத்தம் வந்து 10 ஃபார்முலா இருக்கு. 10 ஃபார்முலா வந்து ரீகால் பண்ணணும். ஒவ்வொரு ஃபார்முலாவும் என்னென்னு ரீகால் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தெரியணும். வால்யூம் ஃபார்முலா தெரியணும். ரேஷியோ போடும்போது ரேஷியோ வந்து எந்த மாதிரி வருதுன்னு தெரியணும். அதுதான் வந்து இதுல நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரு டாபிக், ஒரு மார்க்குக்கான வேலை வந்து இவ்வளோ இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்குக்கும் படிப்படியாக தான் இதுவாகணும். ஒரு இது டாபிக் வந்து ஒரு 100 மார்க்ல 75 மார்க் அப்படின்னா 75 மார்க்குக்கு இப்படிதான் வந்து 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். இது வேகமா ப்ராக்டிஸ் பண்ண ஒரு 500 கேள்வி இருக்குன்னா நம்ம வந்து சாம்பிளுக்கு ஒரு 200 கேள்வி சால்வ் பண்ணலாம். இல்ல எனக்கு இந்த கேள்விலாம் கடினமா இருக்கு அப்படின்னா அந்த கடினமான கேள்விலாம் தேவை. ஆனா எளிமையா இருக்க கேள்வி வந்து 200 கேள்வி வந்து கண்டிப்பா சால்வ் பண்ணி முடிச்சிடணும். அப்பதான் வந்து நம்ம அதுக்கேற்ற இது பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க ரிமைனிங் ப்ராப்ளம் வந்து ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நமக்கு இது சொல்லுங்க. மதியம் வந்து நம்ம இன்னொரு சார். ஸோ இருக்கிறது எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒரு டாபிக் வந்து கிளியர். ஃபர்ஸ்ட் முடிச்ச பிறகு லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலா போட்டு வச்சுக்கணும். லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலா போட்டு வச்சுட்டு அவ்வளோ தனியாக ஒரு ஷீட் தான் வரும். ஒரு பேப்பர் ஒரு டாபிக் முடிச்ச உடனே ஒரு பிடிஎஃப் கொடுத்துரும். ஒரு பேப்பர் தான் ஒரு நோட்ஸ். அந்த ஒரு பேப்பர் ரிவிஷன் பண்ணிட்டு டெய்லியும் ஒரு ப்ராப்ளம். இதை எப்படி கொண்டு போனோம் அப்படின்னா ரேண்டமா ஒரு ப்ராப்ளம் எடுக்கணும், சால்வ் பண்ணணும். அந்த ப்ராப்ளத்தை கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணிட்டு கரெக்டா முடிச்சுட்டே வரும்போது அப்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இதை வந்து நம்ம இப்போ வைண்ட் அப் பண்றோம். அமர்நாத் அண்ட் வேல்முருகன் புரிஞ்சுதா? சார் புரிஞ்சுச்சு சார். புரியுது சார். ப்ரொசீட் பண்ணுங்க. 1 by 1 இது பண்ணும்போது நமக்கு எப்படி அச்சீவ் பண்ண போகலாம். தேங்க்யூ சாம்பியன்.